கடிதம் எழுதுவது, லெட்டர் எழுதுவது என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இருந்து வருகின்றது. சில காலங்களுக்கு முன்பாக தகவல்களை பரிமாறிக்கொள்ள கடிதங்கள் தான் பயன்பட்டது. டெக்னாலஜி வளர்ந்த பின்பாக இப்போது இமெயில், வாட்ஸ்அப் என்று பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனாலும் கூட கடிதம் எழுதுவது என்பது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எழுதியிருப்பார்கள். லீவ் லெட்டர், ரெசிக்னேஷன் லெட்டர், பெர்மிஷன் லெட்டர், லவ் லெட்டர், ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர், உறவினருக்கு லெட்டர் என்று நாம் பல கடிதங்களை நமது வாழ்க்கையில் எழுதியிருப்போம். கடிதம் எழுதுவதும் அதை வாசிப்பதும் ஒரு தனி சந்தோஷம்தான் அல்லவா? நமது வேதாகமத்திலும் கூட பலருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றனர், நிருபம் எழுதியிருக்கின்றனர். இவர்கள் யார் யார் என்று மொத்தம் 25 நபர்களை பற்றி, வேதாகமத்தில் கடிதம் எழுதியவர்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக 2 சாமுவேல் 11:14 முதல் 27 வசனங்களின்படி நம் அனைவருக்கும் தெரிந்த தாவீது ராஜா யோவாபிடம் கொடுக்கும்படியாக உரியாவிடம் கொடுத்து அனுப்பிய நிருபம். இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 21:7 முதல் 16 வசனங்களின்படி ஆகாப் ராஜாவின் மனைவி ஏசபேல் ராஜ முத்திரையை போட்டு நாபோத் இருக்கும் பட்டணத்து மூப்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனுப்பின நிருபம். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 5 முதல் 7 வசனங்களில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா கையில் கொடுக்கும்படியாக தனது படைத்தலைவனாகிய நாகமான் கையில் கொடுத்தனுப்பின நிருபம். நான்காவதாக 2 ராஜாக்கள் 10:1 முதல் 10 வசனங்களில் ஆகாப் ராஜாவின் 70 குமாரர்களின் தலைகளையும் வெட்டி போடும்படியாக யெகூ எழுதி அனுப்பின 2 நிருபங்கள். ஐந்தாவதாக 2 ராஜாக்கள் 19:10 முதல் 14, 16 மற்றும் ஏசாயா 37:14 வசனங்களின்படி அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் என்பவர் எசேக்கியா ராஜாவுக்கு எழுதிய நிருபம். ஆறாவதாக 2 நாளாகமம் 21:9, 12 முதல் 15 வசனங்களின்படி தீர்க்கதரிசியாகிய எலியா யோராம் ராஜாவுக்கு எழுதிய நிருபம். ஏழாவதாக 2 நாளாகமம் 30:1 முதல் 27 வசனங்களின்படி கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்க வரும்படியாக சகல கோத்திரங்களுக்கும் எசேக்கியா ராஜா எழுதி அனுப்பிய நிருபம். எட்டாவதாக 2 நாளாகமம் 32:10, 17 முதல் 22 வசனங்களின்படி அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் நிருபங்களை எழுதினான் என்று பார்க்கின்றோம். ஒன்பதாவதாக 2 ராஜாக்கள் 20:12 மற்றும் ஏசாயா 39:1 வசனங்களின்படி எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு பின்பு ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு பாபிலோன் ராஜாவாகிய பெரோதாக் பலாத்தான் எசேக்கியாவுக்கு வெகுமானங்களையும் நிருபங்களையும் அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். பத்தாவதாக எரேமியா 29:1 முதல் 19 வசனங்களின்படி யூதாவின் ராஜாவாகிய செதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி பாபிலோனுக்கு அனுப்பிய நிருபம். 11ஆவதாக எரேமியா 29:24 முதல் 29 வசனங்களின்படி எருசலேமில் இருக்கின்ற எல்லா ஜனங்களுக்கும் எழுதப்பட்ட நிருபம். 12ஆவதாக எஸ்ரா 4:6 முதல் 14 வசனங்களின்படி அர்த்தசஷ்ட ராஜாவுக்கு பெர்சியாவின் அதிபதிகள் எழுதின பிரியாது நிருபம், அதாவது மனு. 13ஆவதாக எஸ்ரா 4:17 முதல் 24 வசனங்களின்படி அர்த்தசஷ்ட ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகூமுக்கும் கணக்கானாகிய சிம்சாயிக்கும் எழுதின மறு நிருபம். 14ஆவதாக எஸ்ரா 5:3 முதல் 17 வசனங்களின்படி எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து தத்னாய் என்பவன் தரியு ராஜாவுக்கு எழுதிய கடிதம். 15ஆவதாக எஸ்ரா 7:11, 12 முதல் 26 வசனங்களின்படி அர்த்தசஷ்ட ராஜா ஆசாரியனாகிய எஸ்ராவுக்கு எழுதிய நிருபம். 16ஆவதாக நெகேமியா 2:7-8 வசனங்களின்படி அர்த்தசஷ்ட ராஜா சேனாதிபதிகளின் கையில் கொடுக்கும்படியாக நெகேமியாவிடம் எழுதி கொடுத்து அனுப்பிய நிருபம். 17ஆவதாக நெகேமியா 6:5 முதல் 7 வசனங்களின்படி சன்பல்லாத்து என்பவன் நெகேமியாவிடம் கொடுத்து அனுப்பும்படியாக தனது வேலைக்காரன் கையில் கொடுத்து அனுப்பிய முத்திரை போடாத கடிதம். 18ஆவதாக எஸ்தர் 3:12, 13, 14 வசனங்களின்படி ஒரே நாளில் சகல யூதர்களையும் கொன்று அவர்களை நிர்மூலமாக்கும்படியாக துஷ்டனாகி ஆமான் என்பவன்
அகாஸ்வேரு ராஜாவின் பெயரினால் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களுக்கும் எழுதி அஞ்சற்காரர்கள் கையில் கொடுத்த நிருபம். 19வதாக எஸ்தர் 8 முதல் 17 வசனங்களில் ஆமான் அனுப்பிய சதிமோசமான நிருபத்திற்கு பதில் நிருபம். சகல யூதர்களை காப்பாற்றவும் ஆமானை சேர்ந்த யூதர்களுடைய விரோதிகளை கொன்று நிர்மூலமாக்கவும் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரினால் எழுதப்பட்டு தேசாதிபதிகளுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக வேகமான ஒட்டகங்கள் குதிரைகள் மூலம் அஞ்சற்காரர்கள் கையில் கொடுத்தனுப்பிய நிருபம். 20வதாக எஸ்தர் 9:17 முதல் 31 வசனங்களின்படி வருஷந்தோறும் ஆதார் மாதம் 17ஆம் தேதி பூரிம் பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மொர்தெகாய் சகல யூதர்களுக்கும் எழுதி அனுப்பிய நிருபம். 21வதாக தானியேல் 6:1 முதல் 28 வசனங்களின்படி மேதியனாகிய தரியு ராஜா 30 நாள் வரையும் ராஜாவாகிய தம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று தேசத்து ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தும்படியாக தானியேலின் விரோதிகளின் தூண்டுதலின்படியாக அனைத்து தேசாதிபதிகளுக்கும் மந்திரிமார்களுக்கும் எழுதி ராஜ முத்திரையிட்டு அனுப்பிய நிருபம். 22வதாக அப்போஸ்தலர் 9:1-2 வசனங்களின்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக பிரதான ஆசாரியர்கள் எழுதி சவுலிடத்தில் கொடுத்து அனுப்பிய நிருபம். 23வதாக அப்போஸ்தலர் 15:22 முதல் 33 வசனங்களின்படி சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய யூதா சீலா என்பவர்களிடத்தில் அப்போஸ்தலர்களும் மூப்பரும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசித்தல், இரத்தம், நெருங்குண்டு செத்தது, வேசித்தனம் என்பவைகளுக்கு விசுவாசிகள் யாவரும் விலகி இருக்க வேண்டும் என்று எழுதி அந்தியோகியா சபைக்கு கொடுத்து அனுப்பிய நிருபம். 24வதாக அப்போஸ்தலர் 23:25 முதல் 30-33 வசனங்களின்படி கிலவுதியு, லீசியா, ஃபெலிக்ஸ் என்பவர்களுக்கு பவுலை குறித்து எழுதிய நிருபம். 25வதாக அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபங்கள். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் எழுதியது 14 நிருபங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியது 2 நிருபங்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதியது 1 நிருபம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியது 3 நிருபங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம். கடைசியாக யூதா எழுதிய 1 நிருபம். இப்படியாக இவர்கள் சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இத்தனை நிருபங்களை எழுதியிருக்கின்றனர். இதுவே வேதாகமத்தில் நிருபங்களை, அதாவது கடிதங்களை எழுதியவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.